ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு சத்தான ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் அண்ட் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். தக்காளியும் முட்டையும் வச்சு செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கி'ஸ்கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு ஒரு தக்காளி தேவைப்படுது. தக்காளி ரொம்ப பழுத்ததாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பழுத்ததாக பார்த்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது நமக்கு இதில் அரை வெங்காயம் தேவைப்படுது. அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லை குட்டி சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயும் அதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் அதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பொதுவாக நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம நறுக்கின வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, மல்லி இலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சம் உப்பு. இதில் நீங்கள் காய்கறிகள் ஏதாவது கூட சேர்த்துக்கலாம், கேரட், பொட்டேட்டோ அந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த தக்காளி, அதை இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் அது மேலே பெப்பரும் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 2 பக்கமும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள். நீங்கள் டொமேட்டோ ஆம்லெட் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அப்படி போட்டு செய்கிறது செம்ம வாசமாக இருக்கும் அந்த தக்காளியோட ஸ்மெல்லு. இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்ஸ் மிக்சரை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப பழுத்த தக்காளி எடுக்காதீங்க, கொஞ்சம் கொல கொலன்னு போயிடும். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கட் பண்ணி டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.